பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கு இந்த வீடினூடாக 2025ஆம் ஆண்டு ஏலவல் இஸ்லாத்துக்கு வந்த பாஸ் பேப்பர் பார்ட் 1 நாங்கள் கலந்து ஆலோசிக்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாங்கள் தொடர்ந்தும் இந்த நாட்களில் ஏலெவல் பாஸ் பேப்பர்ஸில் வந்த கொஷின்ஸில் முக்கியமாக பார்ட் 1 பேப்பர்ஸை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வாரம் தொடர்ந்தும் அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி 2025 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எங்களோட நெஞ்சிருங்க, எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா நிறைய பிரயோசனமான விஷயங்கள் வளைஞ்சு கொள்ளலாம். முதலாவது, நபித்தோழர்கள் முதலில் ஹிஜ்ரத் சென்ற இடம். நபித்தோழர்கள் முதலாக ஹிஜ்ரத் சென்றன்னு சொன்ன ஹபஷா. ஹிஜ்ரத்தில் நிறைய வருது. ஹபஷால நுபுவத் 5 தான் முதலாவது ஹிஜ்ரத். ஹபஷாவுக்கு 15 பேர் போனாங்க. அதுக்கப்புறம் நுபுவத் 7 2வது முறையும் சஹாபாக் ரசூல் ஹிஜ்ரத் அனுப்பினாங்க. அதுவும் 100 பேர் ஹபஷாக்கு. ஹபஷால மன்னன் நஜ்ஜாசி மன்னுடைய காலம். தாயிஃபுக்கு ரசூல்லா போனாங்க முதலாவது ஹிஜ்ரத். ஆனால் அது வெற்றி அளிக்கல. திரும்ப ரசூல்லா மக்காக்கே வந்தாங்க முஸ்லிம்ட பாதுகாப்போட. திரும்ப ரசூல்லா யத்ரிப் மதீனாவுக்கு ரசூல்லா சஹாபாக்கள் சேர்ந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க நுபுவத் 13. காஃபத்துல் இன்னாஸ். காஃபத்துல் இன்னாஸ் என்பதன் கருத்து யாது? காஃபத்துல் இன்னாஸ் என்றா முழு மனித சமூகத்திற்கும் உரியவர். இப்ப ரப்புல் நாஸ் மனிதர்கள் இரட்சகன், காஃபத்துல் இன்னாஸ் ரசூல்லாவோட சிறப்பு பெயர். முழு மனித சமூகத்துக்கும் ரசூல்லா இந்த உலகத்துல முழு மனித சமூகத்துக்கும் உரியவர். இறுதி தூதரன் சொன்னா ஹாத்தமுன் நபி, அலமீன் நம்பிக்கைக்குரியவர், அசாதிக் உண்மையாளர் ரசூலோட பெயர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நாளில் நமக்காக மன்றாடுவார். மூணாவது, அல்லாஹ்வின் திருநாமங்களில் படைப்பாளன் என்பதன் குறிக்கும். படைப்பாளன் என்று சொன்னால் அல் ஹாலிக், படைப்பாளன் ஹாலிக். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அர் ரஸாக், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ரஸாக், அதிகமாக அள்ளித்தருவன், அளிப்பவன். ஹாலிக் தரி. குத்தூஸ் அஸ்ஸலாம், சலாம்னு சொன்னா சாந்தியானவன். இப்படி குத்தூஸ் தூய்மையானவன். இப்படி அல்லாஹுடைய திருநாமங்கள் நாங்கள் கட்டாயம் பார்த்துக்கோம். அல்லாஹுவிடம் இருந்து நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட ரிசாலத்தின் உள்ளடக்கி இருக்கும் பிரதானமான 4 விடயங்கள். ரசூல்லா நபிமார்களுக்கு, ரசூலுக்கு மட்டும் இல்லை, நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட ரிசாலா. அகீதா, இபாதா, ஷரியா, சிஃபா. அகீதா, இபாதா, ஷரியா, அஹ்லாக். அகீதா, இபாதா, அகீதா, சிஃபாத், அஹ்லாக். சிஃபாத் என்றது வரையிலா. அப்ப அகீதா, இபாதா, ஷரியா, அஹ்லாக் தான் சரியான ஆன்சர். 2வது, மறுமை நாளில் காணப்படும் மகாமுல் மஹ்மூத். மறுமை நாளில் மகாம் மஹ்மூத் என்ற இடத்துல சூழைப்பார். மகாம் மஹ்மூத் என்றால் என்ன என்று கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்வதற்காக மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லும் இடம். ரசூல்லா அந்த மகாம் மஹ்மூது பெய்த ரசூல்லா தொழுது அல்லாஹ்ட துஆ செய்வாங்க. ஷஃபாத் செய்யற இடம். மக்கள் குழுமி இருக்கிற இடம் வந்து மாஷர். மாஷர்தான் மக்கள் சூழ்ந்து, மக்களை சூழ்ந்து மலக்குகள் அணிதிறந்திருப்பார்கள். மறுமை நாளில் முஸ்லிம்கள் நீர் அருந்தும் தடாகம், முஸ்லிம்கள் ரசூல்லாவுடைய நீர் தடாகம் தான் ஹவுதுல் கௌசர். மறுமை நாளில் முஸ்லிம்கள் நீர் அருந்துற இடம் இந்த ஹவுதுல் கௌசர். ரசூல்லாவோட தடாகம்னு வருது குர்ஆன்ல. பிரபலமான சிஹாஹு சித்தா கிரந்தங்களை தொகுத்து அறிஞர்களை மட்டும் உள்ளடக்கிய தொகுதி. சிஹாஹு சித்தால வார அறிஞர்கள் மட்டும் உள்ளது. புகாரி, முஸ்லிம், நசாய், இப்னு ஹஜர் இல்ல, நவவி இல்ல 2வதுல. 3வதுல அபூதாவுத், சுயூத்தி இல்ல, சுயூத்தி இல்ல 3வது. 4வதுல புகாரி, முஸ்லிம், கஸ்ஸாலி வரமாட்டார். புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூதாவுத். லேசான கேள்வி, லேசான கேள்வி. 7வது, பின்வரும் கூற்றுகளை கருதுக. மேலுள்ளவற்றுள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடன் தொடர்புடைய கூற்றுக்களை மட்டும் கொண்டு தோதி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹோட மட்டும் தொடர்பான. பலஸ்தீனத்தில் பிறந்தார். பலஸ்தீனம் காசால பிறந்தார். சரி, அது சரி, சரி. ஃபிகுல் அக்பர் அவர் நூறில் இமாம் அபூ ஹனீஃபா, அது பில. ஆலிமுல் குரேஷ் இமாம் ஷாஃபி, சிறப்பு பேர். அப்ப அது சரி, ஏசி. உஸூல் ஃபிக்ஹ் கலை முன்னோடி, அதுவும் சரி. அப்ப ஏசிடி ஆன்சர் முடிஞ்சு. ரைட். அப்ப ஹனஃபி மதுஹப் இஸ்திஹ்சான் அதிகமா பயன்படுத்தலாம் அபூ ஹனீஃபாக்கு வரும்.
8 பின்வருவனவற்றுள் குத்துபா இடம்பெறாத தொழுகை. குத்துபா இடம்பெறாது. ஜும்மா குத்துபாய்க்குது, இஸ்திஸ்கா குத்துபாய்க்குது, ஈதைனுக்கு பெருநாள் தொழுகை குத்துபாய்க்குது, ஜனாசாக்கு மட்டும்தான் குத்துபா இல்லை. குசோஃபேனுக்கு மிக பிறான தொழுகை, ஜனாசா தொழுகை குத்துபா இல்லை. 9 முஸ்லிம்களுடன் ஹுதைபியா உடன்படிக்கையில் ஈடுபட்ட பிரிவினர். ஹுதைபியா யாரோட? முஸ்லிம்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையில். முஸ்லிம்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையில். இலங்கை முஸ்லிம்கள் பெரும்பாலானோர் பின்பற்றும் மதுஹப் ஷாஃபி மதுஹப். இலங்கை முஸ்லிம்கள் பெரும்பாலானோர் பின்பற்றும் மதுஹப் ஷாஃபி மதுஹப். ஷாஃபி. ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை அல்லது ஒரு பயிரை நாட்டி அதிலிருந்து ஒரு பறவை அல்லது ஒரு மிருகம் அல்லது ஒரு மனிதன் பயன்பெறும் காலமெல்லாம் அவனுக்கு அது சதகாவாகவும் அமையும் என்ற ஹதீஸ் பின்வருவற்ற எதனை குறிக்கிறது? இமாரத். இமாரத் தொடர்பானது. இமாரத்தை இந்த சூழலை, இந்த பூமியை வளப்படுத்துறது. ஹலாஃபண்டா ஆட்சி செய்யறது. வசியத்துன்னு சொன்னா எங்களோட கடைசி விருப்பம், எங்களோட லாஸ்ட் சொல்லிடும். நசீஹத்தன உபதேசம், அவானத்தன பொறுப்பு. மௌனம் சம்மதித்து மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்ற கருத்தில் நோக்கப்படும் இஜ்மா. இஜ்மா சுகூத்தி. இஜ்மா சுகூத்தி. ஒருத்தர் மட்டும் கருத்து சொல்ல நேரம் அடுத்தவங்க மௌனமாக இருக்கிறாங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று அதை ஏற்றுக்கொடுத்தா இஜ்மா சுகூத்தி. ஆனால் இஜ்மா சுகூத்தி இமாம் ஷாஃபி போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அப்ப இஜ்மாவுடைய வகைகள் இது. இஜ்மா இஜ்திஹாத், இஜ்மா முரக்கப், இஜ்மா அக்ஸரியா, இஜ்மா நக்கல், இஜ்மா அக்ஸரியான பெரும்பான்மை. இஜ்மா முரக்கப்னு சொன்னா எல்லாரும் ஒரு விஷயத்துல மருத்துவ முரண்பாடான விடயம் என்றாலும் ஒரு விஷயத்த உடன்படுவாங்க. அப்ப அதை தாண்டின வேறொரு கருத்துக்கு போகலாம். உதாரணமா தாடி சுண்ணாவ வாஜிபான கருத்து முரண்பாடிக்கிற நேரம் உடன்படுவாங்க தாடி வளர்க்கணும் என்று. அப்ப தாடிய வலிக்கணும் என்று சட்டத்துக்கு போகலாம். 13 மறுமையில் முஅமினின் மீசானின் நல்லொழுக்கத்தை விடவும் எடை கூடிய இன்னொன்று இருக்க முடியாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். ஹதீஸ். விவாகரத்து பெற்ற பெண்ணை மீளவும் மனைவியாக ஆக்கிக் கொள்வதற்கு ஏதுவாக இஸ்லாம் அனுமதித்துள்ள விவாகரத்து முறை. விவாகரத்து செஞ்ச மனைவிய திரும்ப இணைச்சுக்கிறது தலாக் ரஜை. தலாக் ரஜை. இத்தாவுடைய காலம் முடிவடைவதற்கு முன்னால 3 தலாக்கை சொல்றதுக்கு முன்னால திரும்ப இணைச்சு கொள்ளலாம். தலாக் ரஜை. லிஆன் சொன்னால் தன் மனைவிக்கு விபச்சார குற்றச்சாட்டு சொல்லி அதுக்கு சாட்சிகள் கொண்டு வராம அந்த மனைவிக்கு சபித்து தலாக் சொல்றது. பசுகொண்டா உடன்படிக்கையில திருமண உடன்படிக்கையில் ஏதாவது பிழைகள் திருமணம் பிரிவு. ஈலாவுன்றது சத்தியம் செய்யறது. நான் உன்னோட உடலுறவு கொள்ள மாட்டேன் சத்தியம் செய்யறது. தலாக் பாயின்னு சொன்னா 2 வகை இருக்குது. பையனோட சுகுரா, பையனோட குபுரா. சுகுரான்னு சொன்னா 2 தலாக் சொல்லி, ஒரு தலாக்கோ 2 தலாக், 3வது தலாக்க சொல்லல, ஆனால் இந்த காலம் முடிஞ்சிச்சு. இப்ப 2 ஒரு தலாக்கு சொல்லி, தலாக் 3 சொல்லி முடியல. இது தலாக் பாயினுனா சுகுரா. இதுல இணையலாம், 2 பேருக்கு இணையலாம் புதிய நிக்காகின் மூலம். தலாக் பாயினுனா குபுரான்னு சொன்னா 3 தலாக்கும் சொல்லி முடிச்சு. முதலாவது 2வது 3வது 3 தலாக்கும் சொல்லி முடிக்கப்பட்டிருக்கும். பைனுனா குபுரால திரும்பவும் இணையலா. அந்த மனைவி இன்னொருவர் திருமணம் முடிச்சு அது ஒன்றோ தலாக்காகும், இல்ல அந்த கணவன் மரணிக்கும். அதுக்கு பின்னால் திருமணம் முடிக்கலாம். 15 இலங்கை முஸ்லிம்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக அறிஞர் சித்திலப்பை பிரசுரித்த பத்திரிகை. சித்திலப்பையோட பத்திரிகை தான் முஸ்லிம் நேஷன். முஸ்லிம் நேஷன் என்ற சஞ்சிகையில தான் இலங்கைக்கு இஸ்லாம் அறிமுகம் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வஹப் இப்னு அபி ஹஃப்ஸா என்ற சஹாபி இலங்கைக்கு வந்தார் என்ற கருத்தை அவர் எழுதிப்பார். இது ஹமீதுல்லா, டாக்டர் ஹமீதுல்லாட கருத்து தான் அவர் எழுதிப்பார். ஹமீதுல்லா யார கருத்தை மென்ஷன் பண்ணிப்பாருன்னு சொன்னா தாமஸ் ஆர்னால்ட கருத்தை மென்ஷன் பண்ணிப்பார். ரைட். 16 பின்வருவனற்றுள் பல மதங்களின் இருப்பை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது என்பதை மிகச் சரியாக விளக்கும் குர்ஆன் வசனம். குர்ஆன் உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் கண்ணியமானவர்கள். இந்த கண்ணியம் அல்லாஹ்வால் மனிதனுக்கு வழங்கப்பட்டது. சரி, கூட்டு சரி. ஆனா பல மதங்களுக்கு இருப்ப இஸ்லாம் ஏற்றுக்கொள்வது தொடர்பு இல்லை. மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. ஏனெனில் வழிகேட்டிலிருந்து நேரு வழி தெளிவாக விட்டது. நிர்பந்தம் இல்லை, யாருக்கும் இந்த மதத்தை பின்பற்றலாம். மக்களே, நாம் உங்களை நிச்சயமாக ஓர் அணியிலிருந்து ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். அது சரி.
உலகத்துல வாழ்ற மக்கள் எல்லாம் ஒரே ஒரே உம்மத். உமது இரட்சகர் நாடி இருந்தால் பூமியுள்ள அனைவரையும் ஈமான் கொண்டிருப்பர், அவ்வாறு உமது இரட்சகன் விரும்பவில்லை. இதுதான் பொருத்தமா இருக்கு இல்லையா? பல மதங்கள் இருப்ப இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும். அல்லாஹ் நாடிதான் இந்த உலகத்துல இவ்வளவு மதங்கள் இருக்குது என்று விளங்கு. வானங்கள் பூமியில் படைப்பும் அமைப்பும் உங்களது மொழிகளும் நிறங்களும் வித்தியாசமாக இருப்பதும் அவனை காட்டும் அத்தாட்சிகளை சேர்ந்தவையாகும். 4வது தான் மிச்சம் பொருத்தமான ஆன்சர். 17 அஹ்லுல் பைத் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டது. அஹ்லுல் பைத் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர் தான் அஹ்லுல் பைத். ரசூலோட குடும்பத்தினர் மற்றும் மனைவிமார்கள் வரும். ரசூல் மனைவிமார்கள் மட்டும் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் என்று தனிப்பேரும். தர்தீபு திலாவா தர்தீபு நுசூல் என்பன குறிப்பன முறையே. தர்தீபு திலாவான்னு சொன்னா ஓதப்படுகின்ற ஒழுங்கு. தர்தீபு திலாவான்னா அல் குர்ஆன் ஓதப்படுகின்ற ஒழுங்கு. தர்தீபு நுசூல் அருளப்பட்ட ஒழுங்கு. அப்ப 2வது. 19 இலங்கை முஸ்லிம்கள் வரலாற்றோடு தொடர்புடைய முக்கிய தகவல்களை தரும் நூல்களை மட்டும் கொண்ட தெரிவு. இலங்கை முஸ்லிம்களோட வரலாறு தொடர்பான நூல் ஃபுதூஹுல் புல்தான், ஃபுதூஹுல் புல்தான், ரஹீகுல் மக்தூம். ரஹீகுல் மக்தூம் என்ற ஸ்கூலோட செய்யறார். கிதாபுல் உம்மு என்றது இமாம் ஷாஃபியுடைய ஃபிக்ஹ் நூல். முகத்திமா இப்னு ஹல்தூன், கிதாபு தபகாத் அல் கபீர், தாரீஹுல் கபீர், தாரீஹுல் ரசூல் வல் முலூக், அஜாயிபுல் ஹிந்த், ஃபுதூஹுல் புல்தான். ஆன்சர் வந்து அஜாயிபுல் ஹிந்த், ஃபுதூஹுல் புல்தான். அஜாபுல் ஹிந்த் இப்னு ஷஹரியார்ட ஃபுதூஹுல் புல்தான் என்றது வந்து அல் பலாதூர். 2 தான் ஆன்சர். சூரத்துல் பக்ராவை ஓதியதன் பின்னர் கவிதை புனைவதை கைவிட்ட கவிஞர் யார்? தான் கவிதை சொல்றதே விட்டுட்டார் என்றால் வலீத் இப்னு முகீரா. இம்ருல் கைஸ் ஒரு முக்கியமான கவிஞர். 21 பின்வருவற்றுள் பிரதானமாக எவற்றின் அடிப்படையில் அல்லாஹ் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவின் அகீதா கட்டிடப்பட்டுள்ளது? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா இறை வழிகாட்டல் வஹீயின் அடிப்படையில் கட்டிடப்பட்டுள்ளது. 22 சஹீஃபா சாதிகா எனப்படும் ஹதீஸ் திரட்டு யாரால் எழுதப்பட்டது? சஹீஃபா சாதிகா வந்து அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபு அஸ்வத் அத்-துவலி அல் குர்ஆன் வசனங்களுக்கு உயிர்க்குறிகளை இட்ட நிகழ்வு எந்த கலீஃபாவின் காலத்தில் நடைபெற்றது? அலி ரலியல்லாஹுடைய காலம். குர்ஆனுக்கு அபுல் அஸ்வத் துவலி குர்ஆன் வசனங்கள் உயிர்க்குறிகளை விட்டது வந்து அலி ரலியல்லாஹுடைய காலம். 24 இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் மாணவர்கள் ஒருவர். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் மாணவர்கள் ஒருவர் முஸ்னி, அபுல் காசிம், ஷைபானி, ஹுவைதி, இப்னு தய்மியா ஷைபானி. இமாம் ஷைபானி தான் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மாணவர். 35 அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்றது மூத்தசிலாக்களுடைய சிந்தனை. அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்றது மூத்தசிலாக்களுடைய சிந்தனை. 25க்கு முதலாவது ஆன்சர். பின்வருவனவற்றுள் கண்டி ராஜ்யத்தில் முஸ்லிம்கள் அரசியலில் பெற்றிருந்த செல்வாக்கிற்கு சான்றாக அமையும் கூற்று யாது? கண்டி ராஜ்யத்துல முஸ்லிம்கள் அரசியல் செல்வாக்கு இருந்தது என்றது காட்டுற கூற்றுதான் கேட்கப்பட்டது. கிறிஸ்துக்கு பின் 1762ஆம் ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்த ஆங்கிலேய தூதரான ஜோன் பைபஸ் என்பவரை வரவேற்று அழைத்து வர உஸ்மான் லெப்பை என்பவர் அக்காலம் மன்னனால் அனுப்பி வைக்கப்பட்டார். அது சரி, கூட்டு சரி. அப்ப இது முஸ்லிம்களோட அரசியல் செல்வாக்கு சான்றாக அமையும். ஓகே, சான்றாக அமையும், அதாவது ஆன்சராக வரலாம். நாங்கள் அடுத்ததையும் வாசி பார்ப்போம். மயதுன் மன்னனின் ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் போர்த்துகேயருக்கு எதிராக அம்மன்னனின் இராணுவத்தை எதிர்த்து போராடிய மெய். இதுவும் சரி. ஆனால் அவங்க முஸ்லிம்கள் வந்து அரசியல் ரீதியான செல்வாக்கு இல்லாது முஸ்லிம்கள் பாதுகாப்புக்காக தன் சேவை வழங்கினாங்க. கல்வி கேட்ட செமோரி அந்த மன்னன்ட்டிருந்து உதவிகளை பெற்றுக்கொண்டு வந்தாங்க. அதுவும் வந்திருந்தால் அதுவும் சேவைதான். விஜயபாக மன்னனின் ஆட்சி காலத்தில் பெரிய தம்பி வரிக்காரன் அழைக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் வணிகத்துறை தொடர்பாக இணைப்பாளர் செயற்பட்டது. விஜயபாகு வந்த காலம் வந்து கண்டி ராஜ்யம் இல்லை, மகாபராக்கிரமாக பலனூர் ராஜதானம். அந்த அங்க
துறை என்னும் வணிகத்துறை அபிவிருத்திக்கான மேல் சபையில் அங்கத்துவம் பெற்றிருந்தவை. அதுவும் சரி, கூட்டு சரி. அந்த ரங்கத்துறையிலையும் இருந்தாங்க முஸ்லிம்கள் 4 பேர் இருந்தாங்க. அது போனர்வ காலம். கிறிஸ்துவின் 1270 ஆண்டில் தம்பதினியவில் ஏற்பட்ட கிளர்ச்சி நடக்கி முதலாம் போனேகபாகு யாப்பகோவை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்வதற்கு முஸ்லிம் தளபதி தாகூர் ஒத்துழைப்பு வழங்கும். இதுவும் சரி. இது அரசியல் பாதுகாப்புக்கான சேவை. ஆனால் இது தம்பதியினர் ராஜ்யம். அது கண்டி ராஜ்யம் தொடர்பானது முதலாவது கூற்று. இந்த மாயாதுன்னை சீதாவக்க ராஜ்யம். அப்ப முதலாவது கூற்று மட்டும்தான் சரியா கண்டி சமூகமாக வாரது. அப்ப முதலாவது ஆன்சர். 27 அல் குர்ஆன் குறிப்பிடுவதன்படி ரமதான் நோன்பின் மூலம் எதிர்பார்க்கப்படும் பிரதான நன்மை குர்ஆன்ல ரமதான் சம்பந்தமாக குர்ஆன்ல வந்துகிறது என்ன? இறை அச்சத்தை லாலக்கும் தத்தக்கும், இறை அச்சத்தை விட்டுக்கொள்ளல். அடுத்த நாளும் ரமதான நோக்கமாக இருக்கும், நன்மைகளாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் ஏற்படுத்தல் நன்மை, ஏழைகளின் பசியை உணர்தல் நன்மை, பாவச்சைகளிலிருந்து பாதுகாப்பெறல் நன்மை, விழித்திருந்து வணக்கங்களை வணங்குவதை தூண்டுதல் ரமதான்ல கிடைக்கிற நன்மைகள் தான். ஆனால் குர்ஆன் எதை சொல்லி கொஸ்டின் அதுதான். குர்ஆன்ல சொல்லப்பட்டது இறையச்சம். அதான் 5வது ஆன்சர். மரணித்த ஒருவரின் சொத்துக்கள் மூலம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் கீழே தரப்பட்டுள்ளன. கடமைகள் நிறைவேற்ற வேண்டிய சரியான ஒழுங்கு. ஒரு மனிதன் மரணித்தால் முதலாவது செய்ய என்ன? ஜனாசாட செலவினங்களை பார்க்கணும். ஒரு மனிதன் மரணித்தால் முதலாவது பார்க்கணும் ஜனாசாட செலவினம். 2வது பார்க்கணும் கடன். முதலாவது ஜனாசா செலவினம், 2வது கடன் கொடுக்கணும், 3வது வசியா, 4வது வாரிசுரிமைகளுக்கு சொத்துக்கள் பகிர்றது. அப்ப ACBD 2வது ஆன்சர். 29 அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் மேற்கொண்ட நடவடிக்கை அல்லாதது. மஜ்லிஸ் ஷூராவை ஸ்தாபித்தமை. இது உமர் ரலியல்லாஹுடைய காலம். 29 முதலாவது ஆன்சரே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை. குர்ஆனை ஒன்று திரட்டியமை அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலம். போலன்வார்களுக்கு எதிராக போராடியமை யமாமா யுத்தம் அபூபக்கர் காலம். ஜகாத் கொடுக்க மறுத்தோருக்கு எதிராக போராடியமை இதுவும் வரும். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு தலைமை படையொன்றை சிரியாவுக்கு அனுப்பியமையும் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமாவோட தலைமையில ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில நியமித்த படை அனுப்பினார். 2, 3, 4, 5, 3 அந்த 4மே அபூபக்கர் ரலியல்லாஹுவோட தொடர்பானது. 30 முஸ்லிம் விவசாயி ஒருவர் நெற்பயிர் செய்கையில் ஈடுபட்டு 3000 கிலோகிராம் நெல்லை அறுவடையாக பெறுகின்றார். அவரது வயலுக்கான நீர்ப்பாசனத்தை அரசாங்கம் வழங்குகின்றது. ஏனெனில் நீர்ப்பாசன செலவு இல்லை. அவர் அறுவடையின் போது எத்தனை கிலோகிராம் நெல்லை ஜகாத்தாக வழங்க வேண்டும்? 3000 கிலோன்னு சொன்னா நிசாப தாண்டி இருந்தால் அந்த 3000 கிலோல இருந்தும் அவர் நீருக்கான செலவு அரசாங்கம் எடுக்கிறதால 10 வீதம் கொடுக்கணும். 10 வீதம். அப்ப 4வது ஆன்சர் 300 கிலோகிராம் கொடுக்கணும். 10 வீதம் கொடுக்கணும். நீருக்கான செலவு இவர் தாங்கினாருன்னா 5 வீதம் தான் கொடுக்கணும். இது 10 வீதம் கொடுக்க வேண்டி வரும். நீருக்கான செலவு இவர் செலவழிக்க இல்லை என்றதால. மற்றொருவரில் பொறாமை ஏற்படுவதனை தவிர்த்து கொள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்காட்டிய வழிமுறை யாது? பொறாமை உலக என்பதற்காக அலைந்து திரியக்கூடிய தன்மையை மனதில் ஏற்படுத்துகிறது என எண்ணுதல். சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு இறைவனே காரணம் என்ற கருத்தை உள்ளத்தில் ஆழ்படுத்தல். பொறாமையினால் தமக்கு ஏற்படும் தீங்குகளிலிருந்து இறற்றுகளிடம் பாதுகாப்பு தேடல். எம்மை விட தாழ்ந்தோரை நோக்கி தான் சொல்ல எம்மை விட தாழ்ந்தோரை நோக்கி அல்லாஹ்வின் நெருக்குறைகளுக்காக பெருமிதம் அடைதல். கீழே உள்ளவங்களை பார்க்கணும், மேலே உள்ளவங்களை பார்த்தா தான் பொறாமை வரும். இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. இது 4வது ஆன்சர். 32 பின்வருவனவற்றில் இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கலோடு தொடர்புடைய பிழையான நடைமுறையை கேட்கிறது. இஸ்லாமிய வங்கி ஒன்றிலிருந்து ஒரு முஸ்லிம் தன் தேவைக்காக கடன் ஒன்றை பெறுகின்ற போது அதற்காக மற்றொரு முஸ்லிம் பிணை நிற்றல் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. சரி, இஸ்லாமிய வங்கி இரவலாக பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உபகரணத்திலிருந்து பயனடைந்து கொண்டமைக்கு குறித்த ஒரு பணப்பெறுமதியை பதிலீடாக செலுத்துவது பொருத்தமான செயலாகும். சரி. 3வது கடன் பெற்றவர் அக்கடனை திரும்ப செலுத்தும் வரை அடமானமாக வைக்கப்பட்ட பொருள் அல்லது சொத்திலிருந்து பயனடைந்து கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது இல்லை.
ரகனை பயன்படுத்த இயலாம், ரகனை பயன்படுத்த இயலாம். அது பிழை. மூணாவது 32 மூணாவது பிழை. விற்பனைக்கும் விற்பவருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் இணைப்பாளராக செயற்படும் தரகர் புரோக்கர் ஒருவர் அச்சேவைக்காக நியாயமான ஒரு கூலியை பெற்றுக் கொள்வது வருது கிடையாது. ஓகே, பெறலாம். நோய் விபத்து காரணமாக ஏதேனும் ஒரு விடயத்துக்கு தன்னால் சமூகம் அளிக்க முடியாத பட்சத்தில் அதற்காக தன் சார்பாக மற்றொருவரை பொறுப்பாளியாக வக்கீல் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. வக்கீல் வக்காலா அனுமதிக்குது. 33 சமூக பணிகள் சார்ந்த பொறுப்புகளுக்கு ஒரு முஸ்லிம் நியமிக்கப்படுவது தொடர்பான சரியான நடைமுறை யாது? அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவராக இருப்பதோடு சிறந்த அறிவு, ஆளுமை, பொறுப்புணர்ச்சி, நட்புணம் மற்றும் குடிமக்களுடன் பரிவு கொண்டிருப்பவர் பொறுப்புகளுக்கு நியமிக்கப்படல். இது சரி, இது சரி, மிச்ச பொருத்தமான ஆன்சர். நாங்கள் அடுத்தது வாசிப்போம். பார்ட் 1ல கட்டாயமாக எல்லா கொஸ்டின்ல எல்லா ஆன்சரையும் வாசிங்க. இந்த மாதிரியான கூற்றுகள் மிச்ச முக்கியம். சில நேரம் ஒரே மாதிரி சில ரெண்டும் சரி மாதிரி இருக்கும். திரும்ப வாசித்தா தான் அதில் விடைய பிடிக்கணும். தம் கூட்டத்தினர் மீது அன்பும் இரக்கமும் கொண்டிருக்கும் ஒருவர் அக்கூட்டத்தினருக்கு தலைவராக நியமிக்கப்படுதல். இது ஒரு ஏரியா மட்டும்தான் குறிப்பிடப்பட்டது. முதலாவது ஆன்சர் கம்ப்ளீட் ஆன்சர். இறுதி தீர்ப்பு நாளில் தம் கண்ணியத்தை இழந்து அவமானத்திற்குட்படுவார் என்பதனால் பலவீனமானவர்கள் உரிய பதவிக்கு நியமிக்கப்படாதிருத்தல். இதுவும் சரிதான். ஆனா முதல் கருத்து பொருத்தமானது. நடைமுறை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவரை தவிர்த்து மற்றவரை நியமிக்காதிருத்தல். தன் சேவை காலத்தில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுபவர் நியமிக்கப்படுது. எல்லாம் சரிதான். ஒரு முஸ்லிம் நியமிக்கப்படுவது தொடர்பான சரியான நடைமுறை என்ன? முதலாவது எல்லாம் ஒரு ஓவராலான ஒரு ஆன்சர். முதலாவது ஆன்சர். 34 மேலுள்ளவற்றுள் நுகர்வு பற்றிய இஸ்லாமிய கோட்பாட்டை விளக்கும் கூற்றுக்களை மட்டும் நுகர்வு கோட்பாடு ரீதியாக மட்டும் வந்து பார்ப்போம். இறைவன் படைத்துள்ள இயற்கை வளங்களோடு மனித முயற்சி ஒன்றடையும் போது முடிவுப் பொருட்கள் உற்பத்தி ஆகின்றன. இது நம்பிக்கை. இது நம்பிக்கை. இறைவன் படைத்துள்ள இயற்கை வளங்களோடு மனித முயற்சி செய்யும் போது முடிவுப் பொருட்கள் உற்பத்தி ஆகின்றன. உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் பொருட்களை நுகர்கின்ற உரிமை தான் பிறக்கும் போதை பெற்றுக் கொள்கிறான். இது சரி. ஆடம்பரம், பெருமை, பகட்டு, கௌரவம் போன்றவை பொருட்கள் மற்றும் சேவைகள் கொள்வனவின் போது தவிர்க்கப்பட வேண்டிய அம்சங்கள் ஆகும். இதுவும் சரி. இதுவும் சரி. பொருட்கள், சேவைகள் ஆகியவற்றை அன்பவற்றின் நுகர்வு நிபந்தனைகளுக்கு உட்பட்டுள்ளதோடு அவை மீளப்படும் போது இறை தண்டனைக்கு ஆளாக நேரிடும். சரி. மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய போதைப் பொருள் போன்றவற்றை உற்பத்தி செய்வதும் வியாபாரம் செய்வதும் தடை செய்யப்படத்தக்க விதத்தில் சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. இந்த நுகர்வு என்று கேட்டதால நுகர்வோடு தொடர்பட்ட கூட்டுனா பிசிடி மட்டும்தான். முதலாவது கூற்று உற்பத்தியை தொடர்பான, இரண்டாவது கூற்று, மூன்றாவது கூற்று, நாலாவது கூற்று மூணும் நுகர்வோடு தொடர்பு. ஈயும் உற்பத்தி சம்பந்தமான கோட்பாடு. அப்ப பிசிடி தான் நுகர்வு கோட்பாடு, நுகர்வோடு தொடர்பானது. இஸ்லாமிய திருமணம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை அவதானிக்கிற மேலுள்ளவற்றுள் பலதார மனம் தொடர்பான சரியான இஸ்லாமிய கூற்றுக்களை மட்டும் உள்ளடக்கிய தெரிவு. பலதார மனம். ஒரு ஆண் ஏக காலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை குறித்த காலத்திற்கு ஒப்பந்தமாக வச்சுக்கொள்ள இயலாம். அது முத்வா, அது ஹராம். அப்ப ஏபில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் தோன்றிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்றோர் பலதார மனம் புரிந்து வாழ்ந்த முறைகளை முழுமையாக பின்பற்று. அதுவும் பிழை. அந்த காலத்துக்கானது பின்பற்ற இயலாம். பி பிழை. சி ஒரு பெண்ணின் உடற் தேவைகளை நிறைவு செய்யும் சக்தி, அவளை முழுமையாக பராமரிக்கும் பொருளாதார வசதி என்பன காணப்படுகின்ற போது 4க்கு மேற்படாத பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். இது சரி. மனைவியருடைய ஒரு கணவன் உளரீதியான அன்பை நீதியாக பகிர்ந்தளிப்பது சாத்தியமான ஒன்று அல்ல. ஓகே, அது சரி என்பதை மனைவியர் புரிந்து கொள்ள வேண்டும். சமமாக நடந்து கொள்ளணும். ஆனால் உளரீதியான அன்பு சமமாக கொடுக்க கஷ்டம். ஆனால் அதை ட்ரை பண்ணணும். சகல மனைவியரையும் ஒரே விதமாக பராமரிக்க முடியாத ஆண் ஒரு பெண்ணை மாத்திரம் திருமணம் செய்து கொள்ள. அதுவும் சரி. சிடிஇ தான் மிக பொருத்தமான ஆன்சர்ஸ். இஸ்லாத்தின் அறிமுகம் தொடர்பான கூற்றுகள்ல மேலுள்ளவற்றுள் இலங்கையில் இஸ்லாத்தின் அறிமுகம் தொடர்பாக விளக்கும் கருத்துக்களை மட்டும் உள்ளடக்கிய தெரிவு. இலங்கையில் இஸ்லாம்
அறிமுகம் தொடர்பான கருத்துக்களை மட்டும் உள்ளடக்கிய கூற்று. கிறிஸ்துக்கு பின் 610ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்திய கரையோரங்களில் வலிமை மிக்க வணிகர்களாக அரேபியர் நிலை பெற்று இருந்தனர். ரைட், இது ஓகே. ஆனால் இலங்கை இஸ்லாம் அறிமுகம் சம்பந்தமான கூற்று இல்லை. நபியர்களின் தூதுவராக சீனாவுக்கு சென்ற வஹப் பின் அபி ஹப்ஸா ரலியல்லாஹு இலங்கைக்கும் வருகை தந்து இலங்கை அரசனுக்கு இஸ்லாம் பற்றிய செய்தியை வழங்கினார். இது சரியான கூற்று. பி ஓகே. இலங்கை மன்னன் 3ஆம் அக்கபோதின் அரேபியாவுக்கு மதீனாவுக்கு அனுப்பப்பட்ட தூதுவரின் பணியால் தூதுவர் மக்கானிடத்துல மௌத்தாயிட்டார், மரணித்தார். ஆனால் பணியால் இலங்கைக்கு வந்து இஸ்லாம் பற்றிய செய்தி வழங்கினார். இது சரி. இதுவும் சரி. பி சி ரெண்டும் சரி. ஹஜர் பின் யூசுப் கொடுமைகளுக்கு அஞ்சிய ஹாஷிம் கிளையினரில் சிலர் அரேபியாவை துறந்து தென்னிந்திய கரையோரங்களில் இலங்கையில் வட மற்றும் தென் கரையோரங்களில் குடியேறினர். இதுவும் சரி. பிசிடி சரி. பண்டுகாவின் அனுராபுரத்தை ஆட்சி செய்த காலப்பகுதியில் தலைநகரில் சில குறிப்பிட்ட பகுதிகளை அரேபிய வணிகர்களுக்காக ஒதுக்கி வைத்தது. இது சரி. ஆனால் இலங்கை இஸ்லாம் அறிமுகமான கூற்று இல்லை. பிசிடி தான் ஆன்சர். பின்வரும் கடமைகளை அவதானிக்க. ஃபர்து ஐன் சார்ந்த கடமைகளை மட்டும் உள்ளடக்கியது. ஐங்காலத்தோட ஃபர்து ஐன், பாதையை செட் பண்ண ஃபர்து கிஃபாயா, ஊதியத்துக்கு ஏற்ப கடமை புரிதல் ஃபர்து ஐன். அப்ப ஏசி சரி. பெற்றோருக்கு உபகாரம் ஃபர்து ஐன். பள்ளிவாச ஒன்று நிர்மாணித்தல் ஃபர்து கிஃபாயா. கணவன் தனது குடும்பத்துக்கு செலவழித்தல் ஃபர்து ஐன். அப்ப ஏசி ACDF மூணாவது ஆன்சர். 37க்கு மூணாவது ஆன்சர். 38 பின்வருமற்ற அவதானிக்க மேலுள்ளவற்றுள் ஹஜ்ஜுடன் தொடர்புடைய கடமைகளை மட்டும் உள்ளடக்கியது. எந்த மாதத்தில் நிறைவேற்றலாம்? ஏலாப்பில. தவாப் செய்தல் சரி. சைவு செய்தல் சரி. குறிப்பிட்ட நாட்கள் நிறைவு செய்தல் சரி. 8 to 13 வரை தான் செய்யணும். அரபாவில் தரித்தல் சரி. மஸ்ஜித் நபவியை தரிசித்தல் இல்லை. அப்ப பிசிடிஇ 4வது ஆன்சர். 38க்கு 4வது ஆன்சர். 39 மேலுள்ளவற்றுள் இஸ்லாமிய திருமணத்தின் நோக்கங்களை மட்டும் குறிக்கும். கணவன் மனைவியிடையே மனநிம்மதி, அன்பு, பாசம் என்பவற்றூடாக பரஸ்பரம் உதவி கொள்ளல் நோக்கம். விபச்சாரம், ஓரணச்சேர்க்கை, சுய இன்பம் காணல் போன்ற தகாத பழக்கங்களை தவிர்த்தல் நோக்கம். அப்ப அதுவும் சரி. ஏபி சரி. வாலிபர்களில் உடல் ஆரோக்கியமும் பொருளாதார வசதியும் உடையோர் திருமணம் செய்து கொள்ள ஓகே. நோக்கம் இல்லை. கணவன் மனைவியரிடையே பொறுப்புகள் பகிரப்படுவதன் மூலம் ஆரோக்கியமான குடும்பம் சமூகம் உருவாக வழி செய்தல் இது நோக்கம். அப்ப ஏபிடி வந்துட்டு ஆன்சர். ஏபிடி தான் ஆன்சர். 2வது மனித வாழ்வின் அடிப்படையாக இஸ்லா திருமணம் கருதப்படுதல். ரைட். அப்ப ஏபிடி தான் ஆன்சராக வரும். சி பிலர் அடுத்து எல்லாத்தையும் சி வரும். ஈவினிங்களுக்கு சொல்லிடு. ரைட். ஆனால் சி பிலன்றதால் அடுத்து எல்லாத்தையும் சி வரதாக ஏபிடி தான் ஆன்சராக பிடிக்கல. ரைட். கணவனை இழந்த ஒரு கர்ப்பிணி பெண் இதா அனுஷ்டிக்க வேண்டிய கால அளவு. கணவனை இந்த கர்ப்பிணி பெண் என்று சொன்னா பிரசவம் நிகழும் வரை. 41 ஹதீஸில் மிக உயர்ந்த தரத்தில் காணப்படுவது முத்தவாத்திர் ஹதீஸ். மௌதுவன்னா இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ். தௌஹீத், அஸ்மா வ சிஃபாத், ஜகாத் பிற தகுதியற்றோர் ஷிஹாபுத்தீன் ஸுஹ்ரி ஹனஃபி மத்ஹப் லரூரியாத். நாங்கள் இணைக்கணும். தௌஹீத் அஸ்மா சிஃபாத் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு ஒப்பாக எதுவும் இல்லை. அப்ப டி ஒரே ஆன்சர் தான். இதான் சரியாக 4வது ஆன்சர். ரைட். ஜகாத் பேர தகுதியற்றோர் அஹ்லுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் அஹ்லுல் கிதாப். அப்ப ஷிஹாபுத்தீன் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸ் ஒன்று திரட்டல். ஹனஃபி மத்ஹப் அஹ்லுர் ரஅய்யு லரூரியா உயிரை பாதுகாத்தல். 43 தக்வா இறையச்சம். இறைவனது நாங்கள் இந்த பக்கம் வாசிப்போம். அல்லாஹ்விடம் தன் காரியங்களை முழுமையாக ஒப்படைத்தல் சொல்றது வந்து தவக்குல். 2வது வரணும். ரைட். உலக பற்றுக்கும் துறவரத்துக்கும் இடையில் சமநிலை பேணல் ஜுஹுத். இறைவனுக்கு அஞ்சிய வகையில் மனித நடத்தை அமைதல் வரா. இறைவனுக்கு அஞ்சிய வகையில் மனித நடத்தை தக்குவா. பாவம் என சந்தேகிக்கும் விடயங்களை கைவிடல் வரவு. இறைவனது தீர்ப்பிலே திருப்தி அடைதல் அல்லது ஆன்சராக வரும் 3வது ஆன்சர். 43 3வது ஆன்சர். 44 சாதாரண குற்றங்கள் தஅசீர்
பழிவாங்கல் மற்றும் நஷ்ட ஈடு பெறத்தக்க குற்றங்கள் ஜராயிமுல் கிசாஸ், பழிவாங்கல் ஜராயிமுல் கிசாஸ். திருட்டுடன் தொடர்புடைய குற்றங்கள் ஜராயிமுல் ஹுதூத், சரிகா சரிகா. 44 இந்த சட்டங்கள் தண்டனைகள் சட்டங்கள் சம்பந்தமாக வந்திருக்குது. சாதாரண குற்றங்கள் தாசியர் சட்டம். பழிவாங்கல் மற்றும் நட்ட ஈது, பழிவாங்கல் என்றால் ஜராயிமுல் கிசாஸ், வத்தியா வருது, ரைட்? கிசாஸ் தியத்தை, வத்தியா இல்ல தியத்தன் வரும். திருட்டுடன் தொடர்புடைய குற்றங்கள் சரிகா. போதைப் பொருள் பாவனை தொடர்பான குற்றங்கள் சுரபுல் ஹம். தண்டனைகள் வரையறுக்கப்பட்டது ஜராயிமுல் ஹுதூத். அப்ப மூணாவது ஆன்சர். மூன்றாம் ஸ்தானத்தில் வாரிசுரிமை பங்குகளை வருவோர். மூன்றாம் ஸ்தானத்தில் வாரிசுரிமை பங்குகளை பெறுவோர் அல் அர்ஹாம், துல் அர்ஹாம். அப்ப டி. அல் குர்ஆன் சுன்னாவில் வராசத் பங்குகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளவர்கள் அஸ்ஹாபுல் ஃபுரூத். அப்ப டிஇ. நாலாவது அம்சத்தை வரப்போகுது. வாரிசு சொத்தில் முக்கியமான பங்குகள் பகிரப்பட்ட பின்னர் மீதமுள்ளவற்றை பெறுபவர் அசபா. சிலருக்கு கிடைக்கவிருந்த வாரிசுரிமை பங்குகள் குறைந்து போதல் ஹஜ்மு நுக்சான். பி ஹஜ்மு நுக்சான். சிலருக்கு கிடைக்கவிருந்த வாரிசுரிமை பங்குகள் முற்றாக இல்லாமாவதல் ஹஜ்முல் ஹெர்மான். 46 இருந்து 50 வரை கேள்வி பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு வஹியாக அறிவிக்கப்படாத விடயங்கள் தனது இஜ்திஹாதை பயன்படுத்தி தீர்ப்பளித்துள்ளார்கள். சரி. மாதுபு ஜபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் நாட்டிற்கு ஆளுநராக அனுப்பப்பட்ட போது அவர் தனது இஜ்திஹாதின் அடிப்படையில் செய்யப்பட அனுமதிக்கப்பட்டது. முதலாவது கூற்றும் இஜ்திஹாத் சம்பந்தமாக வருது, இரண்டாவது இஜ்திஹாத். முதலாவது கூற்று இரண்டாவது விளங்கப்படுத்தது, ரெண்டும் சரி. அப்ப அஞ்சாவது கூற்று 5. அனைத்து மக்களுக்குமான போதிய அளவு உணவு, ஆடைகள், வாழ்வதற்கான வீடு என்பதை நிறைவு செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் மிக முக்கியமானதாகும். சரி. சதகா, ஹிபத், ஹதியா, அகீகா, உல்ஹையா போன்றவை இஸ்லாம் குறிப்பிடும் செல்வ பங்கீட்டு அம்சமும் சிலவாகும். அதுவும் சரி. அப்ப ரெண்டும் சரியான கூற்று. 1. 48 இஸ்லாம் வறுமையை ஆதரித்து அது ஓர் இறை அருள் என்று அது நீக்கப்படக்கூடாது என்று கருது பிலர். இது பிலர். வறுமையை ஒழிக்க இஸ்லாம் பாடுபடுது. 1வது பிலர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் வாழ்நாள் முழுவதும் வறுமையோடு வாழ்ந்து மற்றவர்களை வறுமையோடு வாழும்படி ஊக்குவித்தார். இல்ல, வறுமையை நீக்கிறதுக்கு துவா செஞ்சாங்க. ரெண்டும் பிலர். 4. 49 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்பத்திற்காக ஓராண்டுக்கு தேவையான உணவு பண்டங்களை சேமித்து வைத்திருந்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார். சரி, வைத்திருந்தார். ஒரு முஸ்லிம் தன் மரணத்தின் பின் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக சொத்துக்கள் எதையும் விட்டு செல்வதை இஸ்லாம் ஊக்கப்படுத்துவது இல்லை. பில இஸ்லாம் ஊக்கப்படுத்துது. வசியா கூட 3 மட்டும் தான் கொடுக்கிறான். அப்ப முதலாவது சரி, 2வது பிலன்னு சொன்னா 3. 50 கவர்ச்சிகரமான மாயைகளை கற்பிதம் செய்து உற்பத்திகளை சந்தைப்படுத்தி அதிக லாபம் ஈட்டி வணிகம் இஸ்லாத்தில் வரவேற்கத்தக்க முயற்சியாக கருதப்படுகிறது. பிலர் மாயைகள் பொய் சொல்லி விற்கலாம். அல்லாஹ்வின் திருப்தியை பெற்ற வியாபாரி அத்தாஜுருல் சதூக் என்ன சொல்ல அல்லாஹ் குறிப்பிட்டார். சரி. முதலாவது பிலர், 2வது சரி. என்ன 2வது ஆன்சர் 2. இதுதான் 2025 கடைசி வருஷத்துல வந்த A-level இஸ்லாத்துல வந்து பார்ட் 1 கொஸ்டின் பேப்பர். நாங்க முழுமையாக நாங்கள் கலந்து ஆலோசிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு வீடியோவில், இன்னும் ஒரு பேப்பர், இன்னும் ஒரு வீடியோவில் இதுபோல் உங்களுக்கு பிரயோசனமான வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.